மீனா தற்கொலை பண்ணிக்க முடிவே பண்ணிட்டாங்க. எதனால அப்படி பண்ணாங்க? ரோகிணிய காப்பாத்த போய் கடைசியில மீனாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சே. இன்னைக்கு சிறகடிக்க ஆசையில என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சீரியல் டாக்கீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம மீனா பார்வதியும் சிவனும் சொல்ற கதையில பொய் சொல்றதுனால வர பிரச்சனைய பத்தி கேட்டுக்கிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க. நாம வீட்ல அவர் குடிக்கிறதுனால தான் வீட்ட விட்டு கிளம்பணும் அப்படின்னு பொய் சொல்லிட்டுல வந்திருக்கோம். நாம இதுவரைக்கும் யாருக்கிட்டயும் பொய் சொன்னதே இல்ல. அதுவும் அவர்கிட்டயும், மாமா கிட்டயும் இப்படி ஒரு பொய்ய சொல்லிட்டு வந்திருக்கோமே. ரொம்ப சின்ன விஷயத்தையா மறைச்சிருக்கோம். எவ்வளவு பெரிய விஷயம். நாம தப்பு பண்ணல தான். ஆனா தப்ப மறைக்கிறதுக்கு நாம உடந்தையா தானே இருக்கோம். இந்த உண்மைய எப்படி இருந்தாலும் ஒரு நாள் தெரிய தான் வரப்போகுது. அப்ப நம்மள பத்தி மாமாவும் அவரும் என்ன நினைப்பாரு அப்படின்னு குற்ற உணர்ச்சியில சில மாதிரி நின்னுட்டு இருக்காங்க நம்ம மீனா. அப்ப பார்வதி மீனாவை பார்த்துட்டு, "மீனா என்னாச்சு? ஏன் இப்படி எதையோ பார்த்து பயந்த மாதிரி நின்னுகிட்டு இருக்க?" அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மீனா, "இல்ல ஆன்ட்டி, எதையோ யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படியே நின்னுட்டேன்" அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அதுக்கு பார்வதி, "இல்லம்மா, நீ வந்ததுலேருந்து ஏதோ பயந்த மாதிரியே இருக்க. என்கிட்ட சொல்லு எதுவா இருந்தாலும்" அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சிவன் இருந்துகிட்டு, "பார்வதி, நானும் முதல்லயே கவனிச்சேன். மீனா வந்ததுலேருந்து எதையோ பார்த்து பயந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்காங்க. முன்ன மாதிரி சிரிச்சு பேசுறதும் இல்ல. என்னாச்சு மீனா உங்களுக்கு? உங்களுக்கு ஓகேன்னா எங்ககிட்ட தைரியமா சொல்லுங்க. ஏதாச்சும் பிரச்சனையா?" அப்படின்னு கேக்குறாங்க நம்ம சிவன். அதுக்கு மீனா, "இல்ல ஆன்ட்டி, எதுவும் பிரச்சனைலாம் இல்ல. நான் வேற எதையோ யோசிச்சுக்கிட்டு நின்னுட்டேன். சரி, நான் பூவெல்லாம் வச்சுட்டேன், கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பூவ சரியா கூட வைக்காம அப்படியே கிளம்பிடுறாங்க. என்ன இந்த பொண்ணு இப்படி ஆயிடுச்சு? நம்ம விஜயா வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு முதல்ல கேட்கணும் அப்படின்னு பார்வதியும் சிவனும் பேசிக்கிறாங்க. மீனா வீட்டுக்கு போன உடனே அந்த கதையை நினைச்சு ரொம்ப குற்ற உணர்ச்சிக்கு ஆகுறாங்க. நம்ம சந்திரா, "ஏன்டி என்னாச்சு? ஏன் அப்படி அழுதுகிட்டே இருக்க? நீ மாப்பிள்ளைக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி பேசு. அவர் தான் பேசலன்னா நீயும் அப்படியே இருந்துருவியா? எனக்கு தெரிஞ்சு மாப்பிள்ளைக்கும் உனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன். வேற எதையோ போட்டு நினைச்சுக்கிட்டு நீயும் உடம்ப கெடுத்துக்கிட்டு இருக்க" அப்படின்னு சொன்ன உடனே, "ஆமாம்மா, நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறாங்க நம்ம மீனா. அதுக்கு சந்திரா, "ஏய், ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்க? எதுவா இருந்தாலும் வெளிப்படையா பேசுற ஆள் தானே நீயு. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. நான் கண்டிப்பா வேற யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க நம்ம சந்திரா. "ஆமாம்மா, நான் இத யாருக்கிட்டயாவது சொல்லியே ஆகணும். இல்லைன்னா என் தலையே வெளிச்சிடும் போல" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ இந்த விஷயத்த வேற யாருக்கிட்டயும் சொல்லாதம்மா. ஏன்னா சொன்னா எனக்கு தான் பெரிய பிரச்சனையே வரும். கண்டிப்பா எங்க குடும்பத்துல இதனால பூகம்பமே வெடிக்கும்" அப்படின்னு சொல்றாங்க நம்ம மீனா. "என்னடி, ஏதோ பெரிய விஷயம் நடந்திருக்கு போல. என்ன ஆச்சு? மாப்பிள்ளைக்கும் உனக்கும் வேற ஏதாச்சும் பிரச்சனையா? சொல்லு" அப்படின்னு கேக்குறாங்க நம்ம சந்திரா. அதுக்கு மீனா, "ரோஹிணி எங்க வீட்ல இருக்க எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்காமா" அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல நடந்த எல்லா கதையையும் சொல்லி முடிக்கிறாங்க. சந்திராவுக்கு இத கேட்டுட்டு அதிர்ச்சியில அப்படியே நின்னுட்டு, "என்னடி சொல்ற மீனா? இவ்வளவு நடந்திருக்குது. எப்படி அவளால இன்னமும் அந்த வீட்ல இருக்க முடியுது? நீ ஏதோ தப்பு பண்ண மாதிரி இங்க வந்து குற்ற உணர்ச்சியில உட்கார்ந்துருக்க. ஆனா அவளால அதே வீட்ல எப்படி இருக்க முடியுது? இது என்ன ரொம்ப சின்ன விஷயமா? மீனா, இந்த விஷயத்த நீ மாப்பிள்ளைகிட்டயும் உன் மாமனார்கிட்டயும் மறைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. நீ இந்த விஷயத்த உடனே அவங்க கிட்ட சொல்லிடு. இல்லனா இது உன் வாழ்க்கையில ரொம்ப பெரிய சிக்கல உண்டு பண்ணிரும்" அப்படின்னு சொன்ன உடனே மீனா இருந்துகிட்டு, "எனக்கு தெரியாம இல்லம்மா. நான் அந்த விஷயத்த சொன்னேன்னா அவ தற்கொலை பண்ணிக்குவா. கிறிஷையும் கொன்னுடுவா" அப்படின்னு மிரட்டுறா. "என்னால என்ன பண்ண முடியும் சொல்லு? என்னால 2 உயிர் போனுச்சுன்னா அதுக்கப்புறம் எப்படி நான் மிச்சம் இருக்க வாழ்க்கைய குற்ற உணர்ச்சி இல்லாம வாழ்றது?" அப்படின்னு கேக்குறாங்க நம்ம மீனா. அதுக்கு சந்திரா இருந்துகிட்டு, "அதுக்காக நீ இப்படியே இருந்துடலாம்னு நினைக்கிறியா என்ன? மாப்பிள வந்து கூப்பிட்டா அந்த வீட்டுக்கு போய் தானே ஆகணும். எவ்வளவு நாள் தான் நீயும் இங்கேயே இருப்ப? ஒண்ணு இந்த விஷயத்த வீட்ல இருக்க எல்லார்கிட்டயும் சொல்லு. இல்லனா நீ இந்த விஷயத்த மறந்துட்டு பழைய மாதிரி மாப்பிள கூட சேர்ந்து சந்தோஷமா இரு" அப்படின்னு சொல்றாங்க நம்ம மீனாவோட அம்மா. அதுக்கு மீனா, "ம்மா, எனக்கும் தெரியுதும்மா. நீயும் அதையே சொல்லி என்ன டார்ச்சர் பண்ணாத. தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடு. அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. "என்னமோ போடி, உன் வாழ்க்கை தான் நல்லா இருக்குது அப்படின்னு நினைச்சேன். இப்ப அத நீயே கெடுத்துக்கிற. ஒழுங்கா நான் சொல்றத செய்யி. இல்லன்னா இனிமே என்கிட்ட இத பத்தி எதுவும் பேசாத" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போயிடுறாங்க. மீனா திரும்ப திரும்ப அந்த விஷயத்தையே யோசிச்சுக்கிட்டு என்ன பண்றது அப்படின்னு தெரியாம இருக்கும்போது நம்ம முத்து வந்து சமாதானம் பேச வராரு. "மீனா,
ஏன் இங்கேயே இருக்க? உனக்கு என்னதான் பிரச்சனை? நான் குடிச்சிட்டு வர்றது பிரச்சனைனா, நீ அப்பவே சண்டை போடு. அத விட்டுட்டு வீட்ட விட்டு கிளம்பி வந்து என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க. எனக்கு என்னமோ நான் குடிச்சிட்டு வந்ததுனால நீ வீட்ட விட்டு கிளம்பி வந்த மாதிரி தெரியல. உனக்கும் பார்லர் அம்மாவுக்கும் ஏதோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. அதனால தான் நீ இங்க வந்து இருக்க. உண்மைய சொல்லு மீனா அப்படின்னு கேட்ட உடனே, மீனா எனக்கும் ரோஹிணிக்கும் என்னங்க பிரச்சனை? நீங்க வேற எத எதையோ புரிஞ்சுகிட்டு வந்து பேசுறீங்க. எனக்கும் அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு தடுமாறிக்கிட்டே சொல்றாங்க. அதுக்கு முத்து, இல்ல மீனா, நீ வேற எதையோ மனசுல வச்சுக்கிட்டு உண்மைய மறைக்கிற. ஊருக்கு போயிட்டு வந்ததுல இருந்து நீ இந்த மாரி தான் இருக்க. எனக்கு ஏதோ நீ ஒரு பெரிய ரகசியத்த மறைச்சு வச்சுக்கிட்டு என்கிட்ட நடிக்கிற மாதிரி இருக்கு. நான் பார்த்த மீனா நீ இல்ல. நீ வேற எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப கூட நீ பதில் சொல்றது, நீ வேற எதையோ யோசிச்சுக்கிட்டு என்கிட்ட பேசுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, உங்களுக்கு எத்தன தடவ தான் சொல்றது? நீங்க குடிச்சிட்டு ரவுடித்தனம் பண்றதுனால தான் எனக்கு உங்க கூட இருக்கிறது பிடிக்கவே இல்ல. அதனால தான் நான் கிளம்பி வந்தேன். நீங்க எப்ப அந்த குடிய நிறுத்துறீங்களோ, அப்பதான் நான் உங்க கூட சேர்ந்து வாழ்வேன். அப்படின்னு மீனா கோவமா கத்துறாங்க. அத கேட்டுட்டு முத்துக்கு ரொம்ப கோவம் வந்து, மீனா நான் குடிக்கிறத வச்சு சண்டை போட்டா கூட பரவாயில்ல. ஆனா நீ வேற எதையும் மனசுல வச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்க. உண்மைய சொல்லு. நீ போனதுக்கு அப்புறம் ரோகிணியோட நடவடிக்கையும் சரியில்ல. நீ அந்த வீட்டுக்கு வந்துரவே கூடாதுன்னு அந்த பார்லர் அம்மா உன் வேலைய எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கு. காலையில என்னன்னா காஃபி போட்டுட்டு வந்து குடுக்குது. அதுக்கப்புறம் வீட்டெல்லாம் பெருக்கி சமையல் செய்யுது. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்குன்னு தெரியல. உன்னைய நானும் அப்பாவும் ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனா நீ எங்க கிட்ட கூட உண்மைய சொல்லாம மறைக்கிற. அந்த அளவுக்கு என்னதான் நடந்திருக்குது? அப்படின்னு சொன்ன உடனே மீனா, ஏங்க உங்களுக்கு எத்தன தடவ சொல்றது? தயவு செஞ்சு வீட்ட விட்டு கிளம்புறீங்களா? இங்கேயும் வந்து ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படின்னு சொன்ன உடனே முத்துக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம, மீனா இதுவரைக்கும் நீ பேசுனதெல்லாம் நான் வேற ஏதோ கோபத்துல பேசுறேன்னு நினைச்சேன். ஆனா இப்ப உண்மையா சொல்றேன். நீ ஏதோ ஒரு ரகசியத்த மறைக்கிற. அது உன்ன பத்தியா? இல்ல அந்த பார்லர் அம்மாவ பத்தியான்னு தெரியல. அந்த உண்மைய சொல்றதா இருந்தா வீட்டுக்கு வா. இல்லன்னா இங்கேயே கெட அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கிளம்பி போறாரு நம்ம முத்து. மீனா முத்து போனதுக்கு அப்புறம் ரொம்ப அழுது மாமாவையும், முத்துவையும் இப்படி ஏமாத்துறோமே அப்படின்னு குற்ற உணர்ச்சியில பேசாம ரோஹிணி, கிறிஷ் சாகுறதுக்கு நம்மளே செத்துட்டா என்ன? இந்த மாதிரி எல்லாரையும் ஏமாத்திட்டு எதுக்காக நம்ம வாழணும்? அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, ஏதோ ஒரு நெனப்புல தூக்கு போடுறதுக்காக முடிவு பண்றாங்க நம்ம மீனா. சாகுறதுக்கு முன்னாடி நம்ம சந்திரா உள்ள வந்து காப்பாத்திடுறாங்க. காப்பாத்திட்டு என்னடி நெனச்சுக்கிட்டு இருக்க? இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க? அப்படின்னு அறையுறாங்க. இல்லம்மா, என்னால இனிமே வாழவே முடியாது. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். மாமாவுக்கும் அவருக்கும் இவ்ளோ பெரிய துரோகத்த பண்ணிட்டு என்னால வாழவே முடியாது அப்படின்னு சொன்ன உடனே, ஏய் தப்பு பண்ண அவளே நிம்மதியா இருக்கா. நீ சாகணும்னு நினைக்கிற அப்படின்னு சொன்ன உடனே மீனா இருந்துட்டு, இல்லம்மா அவ நிம்மதியா தான் இருப்பா. ஆனா என்னால தான் இருக்க முடியலையே. தயவு செஞ்சு என்ன விட்டுடு. நான் எடுத்த முடிவு தான் சரின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறாங்க. முத்து இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து மீனாவ அரைஞ்சு, மீனா நீ இப்பவே வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிடுறாங்க ஒரு வழியா. மீனா தற்கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ண விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் விஜயா இருந்துகிட்டு, இவ சும்மா டிராமா போடுவா, இவளாவது சாவறதாவது, இவ இன்னும் எத்தனை பேரை கொல்ல போறாளோ அப்படின்னு சொன்ன உடனே, மா உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. இனிமே ஒரு வார்த்தை மீனாவ பத்தி பேசினீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அண்ணாமலை விஜயா கிட்ட, உன்கிட்ட எத்தனை தடவை சொன்னாலும் திருந்த மாட்ட விஜயா. இப்படிப்பட்ட நிலைமையில மீனா கிட்ட எப்படி பேசணும்னு கூட உனக்கு தெரியலல்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட, மா அப்படி என்னதான் நடந்துச்சு? எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்த? நாங்க ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டோமா? அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு நம்ம அண்ணாமலை. அதுக்கு மீனா, ஐயோ மாமா நீங்க ஏன் அழுகுறீங்க? நீங்க எல்லாம் எந்த தப்பும் பண்ணல. நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என்னை எதுவும் இதுக்கு மேல கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. ஸ்ருதி இருந்துகிட்டு, மீனா நீங்க தான் எல்லார விட ஸ்ட்ராங்கான உமன் நினைச்சேன். ஆனா நீங்க இப்படி ஒரு முடிவு கோலத்தனமா எடுத்திருக்கீங்க. அநேகமா நீங்க இது முத்து குடிச்சதுக்குனாலலாம் எடுக்கல. வேற ஏதோ நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட, முத்து நான் அன்னைக்கே சொன்னேன்ல இவங்கள கவுன்சிலிங் கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பாருங்க, அன்னைக்கே கூட்டிட்டு போயிருந்தீங்கன்னா மீனாவுக்கு இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் நடந்திருக்காது. அவங்களும் மீனா எதை மறைக்கிறாங்க, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முத்து,
ஆமா பழகுறாரு. நீ அன்னைக்கே சொன்ன. அப்பவே கேட்டுருக்கணும். நான் தான் முட்டாள்தனமா வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டேன். நீ சொன்ன மாதிரியே நாளைக்கே கூட்டிட்டு போயிடலாம் அந்த டாக்டர் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க ரூமுக்கு போறாங்க. ரோஹிணி என்ன மீனா இந்த அளவுக்கு முடிவு எடுத்துட்டா? செத்திருந்தா கூட நமக்கு எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. இப்ப கவுன்சிலிங் எல்லாம் கூட்டிட்டு போனா கண்டிப்பா நம்மள பத்தின உண்மைய சொல்லிடுவா. இத எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணுமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு முத்துவ கூப்பிட்டு, ஏன் முத்து அவங்க எதையோ பார்த்து பயந்துருக்காங்க. அதுவும் இல்லாம நீங்க குடிச்சிட்டு வேற வந்ததுனால டிப்ரஷன்ல இந்த மாரி முடிவு எடுத்துட்டாங்க. இதுக்காக போய் கவுன்சிலிங்லாம் போலாமா? ஏதாச்சும் மென்டல் பிரச்சனை இருந்தா தான் கவுன்சிலிங் போவாங்க. இதுக்கெல்லாம் எதுக்கு? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, மீனா, ரோஹிணி அவங்க எடுத்திருக்க முடிவு சரிதான். அப்பதான் எனக்குள்ள இருக்கிற உண்மை வெளிய வரும். நீ கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு கோவமா சொல்றாங்க. உடனே மனோஜ் இருந்துகிட்டு, ஏய் மீனா நீ என்ன ரோகிணிய வா போன்னு சொல்ற? அப்படின்னு சொன்ன உடனே முத்து இருந்துகிட்டு, டேய் நீ மட்டும் என் பொண்டாட்டிய ஏய்லாம் சொல்லும்போது ஒண்ணும் தெரியலையா? அப்படின்னு சொல்லி அமைதியாக்கிறாரு. ரோகிணி தனியா மீனாவ பார்த்து, மீனா நீங்க இப்படி பண்றதெல்லாம் எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொன்னோனே, ஏன் நான் பொழைச்சது உனக்கு பயமா இருக்குதா? ஒரே தெரியா செத்திருந்தா இன்னும் சந்தோஷப்பட்டுருப்பல்ல. ஆனா நான் செத்தா சந்தோஷப்படுற ஒரே ஆள் நீயா தான் இருப்ப அப்படின்னு சொன்னோனே, ஐயையோ மீனா என்ன என்னைய பத்தி இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் அப்படிலாம் நினைக்கவே இல்ல. எனக்காக நீங்க கஷ்டப்படுறது புரியுது. ஆனா தயவு செஞ்சு நாளைக்கு கவுன்சிலிங்ல எந்த உண்மையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொன்னோனே, ஓ! இப்ப நீ அதுக்காக தான் வந்து பேச வந்திருக்கியா? ஒழுங்கா போயிடு. இல்லன்னா இப்பவே எல்லார்கிட்டயும் உண்மைய சொல்ல வேண்டியது இருக்கும். அப்படின்னு கத்துறாங்க நம்ம மீனா. மீனா, மீனா கத்தாதீங்க. ஏன் இப்படி கத்துறீங்க? தயவு செஞ்சு நாளைக்கு மட்டும் எதுவும் சொல்லிடாதீங்க. உங்க கையில 2 உயிர் இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ரோஹிணி போறப்பவே மீனா கூப்பிட்டு, கல்யாணி இனிமே நீ என்னைய இத வச்சே பயமுறுத்தலாம்னு நினைக்காத. எனக்கு உன்னோட வாழ்க்கைய விட இனிமே என் வாழ்க்கை தான் முக்கியம். அதனால இனிமே இந்த உண்மைய சொல்றதுக்கு பயப்படவும் மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க நம்ம மீனா. இத கேட்டுட்டு ரோஹிணிக்கு, ஐய்யய்யோ! என்ன இவ எல்லா உண்மையும் சொல்லிடுவா போலயே! அதுக்குள்ள நம்ம வேற ஏதாச்சும் பிளான் பண்ணணும். இல்லன்னா இந்த வாழ்க்கைய காப்பாத்திக்கவே முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்த நாள் நம்ம மீனா கவுன்சிலிங் போறப்ப ஸ்ருதியும் கூட போறாங்க. கவுன்சிலிங்ல டாக்டர் மீனாவ செக் பண்ணி பார்த்துட்டு, மீனா ஏதோ உண்மைய மறைக்கிறாங்க. நானும் அது என்னன்னு தெரிஞ்சுக்க தான் பார்த்தேன். ஆனா என்னால கண்டுபிடிக்கவே முடியல. அந்த அளவுக்கு அவங்க மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, மயக்க மருந்து கொடுத்தோம்னா உண்மை தெரிஞ்சிரும் அப்படின்னு முத்துக்கிட்டயும், ஸ்ருதி கிட்டயும் சொல்லிட்டு, ஸ்ருதி அவங்களோட ஹஸ்பண்ட் தானே அவரு. ஒரு ஃபேமிலி விஷயமா தான் அவங்களுக்கு இந்த மாரி டிப்ரஷன் வந்திருக்குது. நீங்க தனியா வாங்களேன் அப்படின்னு கூப்பிட்டுட்டு போறாங்க. தனியா கூட்டிட்டு போய், உங்க வீட்ல ரோஹிணின்னு ஒரு பொண்ணு இருக்காங்களா? அந்த பொண்ண பத்தின உண்மைய தான் மீனா மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க மீனா சொன்ன எல்லா உண்மையையும் ஸ்ருதி கிட்டயும் அந்த டாக்டர் சொல்றாங்க. ஸ்ருதி, டாக்டர் இதெல்லாம் உண்மையா நடந்துச்சா? இல்ல மீனாவோட கற்பனையா? அப்படின்னு கேட்ட உடனே, இல்ல இல்ல இது உண்மையாவே நடந்திருக்குது. இத வீட்ல யாருக்கிட்டயும் சொல்லாம இருக்கிறதுனால தான் ரொம்ப கில்ட்டா ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதனால தான் தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. நீங்க அவங்க ஹஸ்பண்ட் கிட்டயும், வீட்ல இருக்கவங்க கிட்டயும் உண்மைய பொறுமையா எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே, டாக்டர் நான் இப்ப மீனாவ பார்த்து பேசணும். முடியுமா? அப்படின்னு கேட்கறாங்க நம்ம ஸ்ருதி. மீனாவ தானே பார்க்கலாம். நீங்க உள்ள போய் பாருங்க அப்படின்னு சொன்னோனே, ஸ்ருதி மீனாவ பார்த்து, மீனா இவ்வளவு பெரிய உண்மைய மறைச்சு வச்சுக்கிட்டு எப்படி உங்களால நார்மலா இருக்க முடியுது? நீங்க வேணா இந்த உண்மைய சொல்லாம இருக்கிறதுக்கு காரணம் இருக்கலாம். ஆனா நான் இந்த உண்மைய வீட்ல இருக்க எல்லார்கிட்டயும் சொல்லதான் போறேன் அப்படின்னு சொன்னோனே, மீனா இருந்துகிட்டு, என்ன உண்மை? என்ன புரியல ஸ்ருதி அப்படின்னு கேட்கறாங்க. டாக்டர் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க மீனா. இனிமே என்கிட்ட மறைச்சு என்னத்துக்கு பிரயோஜனம்? இன்னைக்கு இல்லனாலும் நான் என்னைக்காச்சும் உண்மைய சொல்லதான் போறேன் அப்படின்னு சொன்னோனே, மீனா அழுதுகிட்டு, நான் இந்த உண்மைய இவ்வளோ நாள் மறைச்சதுக்கு காரணம் மாமாவுக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு பயந்துதாங்க அப்படின்னு சொன்னோனே, மீனா நீங்க நினைக்கிற மாதிரி மாமா ஒன்றும் அவ்வளோ வீக்லாம் இல்ல. நான் மாமா கிட்ட பொறுமையா எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன். அதுக்கப்புறம் வீட்ல இருக்க எல்லார்கிட்டயும் சொல்றேன். நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. மீனாவுக்கு அதுக்கப்புறம் தான் நிம்மதியாவே இருக்குது. அப்பாடா! இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஸ்ருதி அண்ணாமலை கிட்ட போய், அங்கிள் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும் அப்படின்னு சொன்ன உடனே, என்ன ஸ்ருதி என்ன விஷயம் அப்படின்னு கேட்கிறாரு. சொல்ல போறது பெரிய விஷயம்தான். ஆனா உங்க ஹெல்த்துக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு நினைச்சுதான் மீனா அந்த உண்மைய இவ்வளோ நாள் மறைச்சு வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. நீங்க இத ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்றாங்க நம்ம ஸ்ருதி.